பைரா யூடியூப் சேனல் ரெண்டாவது வீடியோவுக்கு என்னடா கேட்போம் மம்மி கிட்ட. நல்லா சுரிஞ்சு யோசி. என்னடா மேலே பார்க்குற, மேலே பார்த்தா போட உங்களுக்கு ஐடியா வரும் போதுன்ட்டு இல்லைடா. தோசை சாப்பிட்டு கன நாள் ஆச்சு, பேசாமல் தோசை கேட்போமா? என்னை விட்டத்தை பார்த்து யோசிச்சு கொண்டிருக்கிற ஓமா இல்லையா? சரி, நீ வாய் ஒன்று சொல்ல போகிறது இல்லை. நான் போய் கீழே போய் மம்மி கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்ணுறேன் தோசைக்கு. நீ சாப்பிடாட்டி போ. இன்றைக்கு நாங்கள் தோசை வீடியோ தான் போட போகிறோம். இப்போ நாங்கள் மாவு அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். 1.5 சுண்டு ரவையும் 1.5 சுண்டு அரிசியும் 2.5 சுண்டு உளுந்தும் எடுத்து வச்சுருக்கிறோம். இனி நல்ல வடிவாக கழுவி வைக்கணும். கழுவி வச்சுட்டு அதை ஊற வைக்கணும். ஊற வச்சு போட்டு இனித்தான் எடுத்து மாவு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அடிக்க போகிறோம் தோசைக்கு. இனி அடிபட்டுட்டு தண்ணி அடுத்து ஊற்றி போட்டு அடுத்தது நல்லா மட்டை அரைச்சிட்டு நீ அது விட கரண்ட் ரவையும் போட்டிங்கள்ல? ரவையும் போட்டு உளுந்து அரைச்சி போட்டு அரிசியும் அரைச்சி போட்டுட்டு கிடைக்கும். ரவை எவ்வளோ இது போட்டிங்க? ரவை 1.5 சுண்டு, உளுந்து 2.5 சுண்டு, இது அரிசி 1.5 சுண்டு. பைரா ஒரு 32 கிலோ இல்லை? அதையும் போட்டு என்னடா வேணும் உனக்கு? ஐயா வைரக்குட்டிக்கு என்ன வேணும்? வைரக்குட்டிக்கு என்ன வேணும்? ரீட் வேணுமோ? கம்யூனிகேஷன் செய்யுது. ரீட் வேணுமோ? போயிட்டான் அவன் போயிட்டான். ஒரு கப் தண்ணி விட்டு, இந்த கப்பால் ஒரு கப் தண்ணி விட்டு, நல்ல பெரிய கப்பு, நல்ல பெரிய கப்பால் தண்ணி விட்டு, கொஞ்சம் கட்டியாக கொஞ்சம் தண்ணியாக அரைப்பதத்தில் குழைச்சி வச்சா நாளைக்கு பொங்கிடும். பொங்கல் அது பொங்கல் அது பொங்கல் எல்லாம் முடிஞ்சு பொங்கிடும். பொங்கின பிறகு இதை எடுத்து போட வேண்டியது. இன்றைக்கி இதை ஊற வச்சுட்டு இப்படியே இதண்டுட்டு அப்படியே கத்தாழை எடுத்து தோசை தொடு. இது நேற்று அடித்த தோசை மாவு. அதில் இது தாளிப்பு போட போகிறேன். தாளிப்பும் மஞ்சள் தூளும் இறப்பன் உப்பு, ஒரு மேசக்கரண்டி உப்பு. இது தாளிப்பில் அரைவாசி தான் போட போகிறேன். எவ்வளோ ஒரு வெங்காயம், கொஞ்சம் சீரகம், பெருஞ்சீரகம், மற்றது கருவேப்பிலை, 2-3 பச்சை மிளகா அல்லது செத்த மிளகா, ஒரு செத்த மிளகா போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு தாளிப்பு போட போகிறேன். உப்பும் போடணும். ஒரு மேசக்கரண்டி உப்பு. இனி மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள்.
கிளக்கினா சரி. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு கிளக்கினா சரி. கிளக்கி போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு சுடும். இப்போ சித்தமிளகாய் சம்பல் அடிக்க போகிறோம். வெங்காயம் 1.5, 25 சித்தமிளகாய், 50 கிராம் புளியே சில பேர் புளி சிவப்பு சம்பலம் அடிப்பினம், பச்சை சம்பலம் அடிப்பினம், புதினா சம்பலம் அடிப்பினம், வல்லார சம்பலம் அடிப்பினம். நாங்கள் இதுக்குள்ள சித்தமிளகாய்க்குள்ள புளியையும் எடுத்து போட்டு சித்தமிளகாய்க்குள்ள வறுத்து வச்ச சித்தமிளகாய் அதுக்குள்ள புளியையும் போட்டு உப்பையும் 1 கரண்டி உப்பு அல்லது 1.5 கரண்டியும் போடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை மூடி போட்டு இதில் வச்சு அடிக்கணும், கிரைண்டரில் வச்சு அடிக்கணும். அடித்தா சரி. இப்போ பட்டை அடிச்சிட்டோம். அடித்த பிறகு இனி வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தையும் போட்டு இருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு இன்னொருக்கு அடிச்சிட்டா சரி. இனி அடித்த பிறகு இன்றைக்கி பேர்ந்து திருப்பி தேங்காய்ப்பூ கொஞ்சம் போடணும். தேங்காய்ப்பூ நாங்கள் திருவி வச்ச தேங்காய்ப்பூ தான் இருக்கேன்னுக்கிட்ட அதை போடுறேன். அது 1 கரண்டி 2 கரண்டி 3 கரண்டி தேவையான அளவு போடலாம். நாங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதை போட்டுட்டு திருப்பி அடிக்கணும். சம்பல் ரெடி ஆயிட்டுது. இனி அடுத்து ஒரு கொஞ்சம் பாத்திரத்தில் போட்டு வைக்கணும். போட்டு வச்சா சரி. இனி சாப்பிட ரெடியாக இருக்கும். மாவை கரைச்சி போட்டு இனி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கு. அதுக்குள்ளே சட் மசாலாவையும் போட்டு உப்பையும் போட்டு கலக்கி போட்டு வடிவாக கலக்கணும். கலக்கி போட்டு மசாலா தோசை சுட போகிறோம். இப்போ சில பேர் நெய் பாவிப்பினம், சில பேர் எண்ணெய் பாவிப்பினம், நல்லெண்ணெய் பாவிப்பினம். நாங்கள் நல்லெண்ணெய் பாவிச்சு தான் இப்போ சுட போகிறோம். 1 கரண்டியை தோசை கரண்டியை எடுத்து ஊற்ற போகிறோம். தோசை ஊற்றி போட்டு நல்ல வடிவாக இதண்டோணும், பரப்பி போட்டு செய்கிறோம். இப்போ நல்லெண்ணெயும் ஊற்ற போகிறோம். அப்படியே மட்டை பக்கம் திருப்புறது, அப்படியே போட்டு மட்டை பக்கம் பிரட்டி எடுக்கிறது. பிரட்டவானும் இனி பிரட்டினா சரி. அவிய விட்டு பிரட்டி போட்டு அதுக்கு மேலே இது போட்டு மலைப்பாடி மாதிரி பரபரத்து போடுறது. போட்டுட்டு கொஞ்சம் வேக விட்டு தான் வேகணும். இதை போட்டுட்டு வேக விட்டு தான் பிரட்டணும். பிரட்டி போட்டு இங்காலையும் பிரட்டணும். இந்த பக்கம் கொஞ்சம் அவிய விடணும். அவிய விட்டுட்டு மற்ற பக்கம் பிரட்டி போடணும். எடுத்தா சரி. தோசை சுட்டு எடுத்து போட்டு இப்போ இந்த திருப்பி 2வது முறை தோசை சுட போகிறேன். மசாலா தோசை தான் சுட்ட போகிறேன். பிள்ளைகளுக்கு பிடிக்கும் மசாலா தோசைண்டா. அதில் தோசை சுட்டு சம்பளம் இதுக்கும் தக்காளி பழ குழம்பும் வச்சு நாங்கள் தக்காளி பழ குழம்போடையும் சாப்பிடுவோம்ட்டு இருக்கிறோம். சில பேர் முட்டை தோசையும் போடுவாங்க. சில பேர் முட்டை தோசையும் சொல்லுவேன். இது வெள்ளிக்கிழமைன்றபடியாக இந்த தோசை சுடுறோம், மசாலா தோசை. தோசை சுட வேண்டியதான். அப்படியே சுட்டு ஒரு தோசையாக எடுத்து போட்டு ஆக்களை சாப்பிட கொடுக்க வேண்டியது. இதுதான் எங்களோட முறை.
நாங்கள் சொல்கிற தோசை இப்படித்தான் சொல்கிறோம். நாங்கள் சுட்டு போட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்போம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.